ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தி ரேவதி கிட்ட சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி சந்திரகலாவை நீ கொஞ்சம் கண்காணிச்சிட்டே இரு. அதாவது அவங்க யார்கிட்ட ஃபோனில் பேசுகிறாங்க, அவங்க எங்கே போகிறாங்க, அதாச்சும் அவங்க வேறு யார்கிட்டனா பேசுகிற நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்தால் அந்த நம்பரை அவங்களுக்கு தெரியாமல் ஃபோன் எடுத்து அது எப்படியாவது அவங்கள கொஞ்சம் கண்காணிச்சிட்டே இரு. எனக்கு என்னவோ சந்திரகலா இதில் இன்வால்வ் ஆகிருப்பாங்கன்னு தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரேவதியும் சரிங்க மாமா, நீங்கள் சொன்ன மாதிரியே சந்திரகலா சித்தியை நான் கண்காணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இந்த சாமுண்டீஸ்வரி ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பிரச்சனை பண்ணுவாங்க நம்மளோட ராஜராஜன் கிட்ட. இப்படிப்பட்ட ஒரு வேலையை நீங்கள் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, அவள் ஒரு ஆதாரத்தை மட்டும் காமிக்கல, ரெண்டாவது ஆதாரமாக நமக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயத்த அவள் ஊர் முழுக்க சொல்லி வச்சிருக்கா. இப்போ நான் எப்படி ஊர் முன்னாடி தலை காட்டுறது, எனக்குன்னு இருக்க மரியாதையே போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது ராஜராஜன் நீ கூட என்ன சந்தேகப்பட்டு தானே நிற்கிற அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்போது வேற என்ன பண்ண சொல்கிறீங்க, எல்லாம் என்னோட தலையெழுத்து, இப்போது என்னோட மாப்பிள்ளை நிரூபிக்கிறேன்னு சொல்லியிருக்கான், கண்டிப்பாக பாரு என் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிப்பான். அதுக்கப்புறம் என்னை பற்றி உனக்கு தெரியும், இத்தனை வருஷமாக நான் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கேன், என்ன நீ சந்தேகப்படுற அளவுக்கு நீ ஆளாயிட்டல, சரி பரவாயில்ல இருக்கட்டும், என்னோட மாப்பிள்ளை கண்டிப்பாக நான் தப்பு பண்ண நிரூபிக்க தான் போகிறான், நான் அந்த தப்பு பண்ணலை, உன் மேலே சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி அழுதுட்டு போயிட்டு உடனே ஒரு இடத்துல ஒழிஞ்சு போய் உக்காந்துருப்பாங்க. அப்போது ரேவதி போயிட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட, அம்மா ஏமா இப்படிலாம் கோவப்பட்டு பேசுகிறீங்க, அப்பா இப்படிலாம் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா இப்போ ஊர் முழுக்க ரொம்பவே அவமானமாக போச்சு, பாரு எவ்வளோ ஒருத்தி எப்படி பேசிட்டு போயிருக்கா, அம்மா இந்த கும்பாபிஷேகமோ அதுக்கப்புறம் இப்போது நடக்கிற கலச பூஜைக்கு அப்பா வரக்கூடாது, இந்த கலச பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாரோ பண்ணுற சதிதாமா இதெல்லாம், அதுக்கு அப்பா எப்படிம்மா பொறுப்பாவார், தயவுசெய்து இதை பற்றி பேசுறதை விட்டுருங்க, கண்டிப்பாக பாருங்கள் கார்த்தி மாமா நாளைக்கு இந்த மாதிரி அப்பா தப்பு பண்ணலை, இந்த கலச பூஜை நடக்கக்கூடாதுன்னு வேறு யாரோ சதி பண்ணுறவங்கள நிரூபிக்க தான் போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது, அப்படி மட்டும் ஒன்று நடக்கட்டும், அவங்கள நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நம்மளோட ரேவதி பார்த்திங்கன்னா பேசிகிட்டே இருக்கும்போது சந்திரகலா ஃபோன் நைஸாக அந்த சைடு போவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த பார்வதி கிட்ட பேசும்போது பார்வதி சொல்லுவாங்க, நான் அந்த கார்த்தி என்ன பண்ணாலும் சரி நான் நாளைக்கு துபாய்க்கு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி அப்போது இந்த மாதிரி சரி நீ கரெக்டாக எஸ்கேப் ஆகிடு, இந்த பழி இருக்கிறதாவே இருக்கட்டும், அப்போது இந்த ராஜராஜன் கலச பூஜையை நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரேவதி கார்த்திகிட்ட விஷயத்த சொல்கிறாங்க, இந்த மாதிரி சித்தி தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லை இப்போது அந்த பொண்ணுக்கு காசு கொடுக்க போகிறாங்களாமா, பணத்தை கொடுக்கறதுக்கோசம் ஒரு இடத்த சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த சொல்லுவாங்க நம்ம ரேவதி. சரி ரேவதி நான் உடனே அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கார்த்தி சொல்லுவார். அப்போ மயில்வாகனத்து கிட்ட சந்திரகலா தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லிடுவாங்க. இப்போது ஐயோ அந்த சின்னத்தை தான் பண்ணியிருப்பாங்க, எனக்கு அப்பயே தெரியும்ப்பா, அவங்க தான் இதில் இன்வால்வ் ஆகிருப்பாங்கன்னு, ஏன்னா மாமா கலச பூஜை நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்து அவங்க தான் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ பார்த்தியா கரெக்டாக போயிடுச்சு அப்படின்னு கார்த்திகிட்ட மயில்வாகனம் சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ நம்ம உடனே அந்த இடத்துக்கு போகலாங்க, இப்போ நம்ம இடத்துக்கு போயிட்டு என்னப்பா பண்ணுறது, அதை வீடியோ எடுத்து எல்லாருக்கிட்டையும் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு வாட்டி நம்மளோட ரேவதி கிட்ட கேட்பாங்க, கண்டிப்பாக பாத்தியா அந்த லேடி தான் பேசுனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி என்ன பண்ணுவாங்க, அந்த நம்பரை தெரியாமல் எடுத்து என்ன பண்ணுவாங்க கார்த்திக் அமுச்சு விடுவாங்க. அந்த நம்பரை வச்சு பார்த்திங்கன்னா அவங்களோட புருஷன்கிட்ட பேசியிருப்பாரு நம்ம கார்த்தி, அவர்கிட்ட சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிப்பார், இது உங்கள் ஒய்ஃபோட நம்பர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஆமாப்பா இது என்னோட பொண்டாட்டியோட நம்பர் தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ கார்த்தி சந்திரகலா மீட் பண்ண போகிறாங்க இல்லையா, அந்த லேடியை பார்த்து பணம் கொடுக்கறதுக்கு அங்கே போகிறாங்க. போயிட்டு ஒளிஞ்சிலிருந்து ஃபுல் வீடியோ எடுத்துருவார். இந்த மாதிரி சந்திரகலா பணம் கொடுத்து பேசின வீடியோ எல்லாத்தையும் எடுத்துட்டு என்ன பண்ணுவார்னா அதை ஆதாரமாக நிரூபிக்க போகிறாரு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து கூட்டுறாங்க. கூட்டுறதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆதாரத்தை நிரூபிக்கிறதுக்கோசம் பார்த்திங்கன்னா எல்லாரும் வராங்க. அப்போ சிவனாண்டி நெக்கில் கேட்குறாரு, என்னப்பா என்னவோ ஆதாரம் எடுத்துகிட்டு வர அது எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னேன், அப்படிலாம் எடுத்துகிட்டு வந்தியா இல்லை உங்கள் மாமா தப்பு பண்ணாருன்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே தான் இருக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது, நான் சொன்னபடி சொன்னதை செய்கிற ஆள் நான் மட்டும் இல்லை, என் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே அப்படி தான்
அப்படின்னு சொல்லி ரொம்ப பில்டம் பண்ணாதப்பா, என்ன ஏதோ ஆதாரம் சொன்னி, என்ன ஆதாரம்னு சொல்லிட்டு அந்த பெரியவங்க 3 பேர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட இந்த ஆதாரத்தை நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சந்திரகலா வந்து பேசி இந்த மாதிரி ராஜராஜன் கிட்ட பழி போட சொல்லி நீ வந்து பண்ணிட்ட, ரொம்பவே வந்து சந்தோஷம், இதை மாதிரி வந்து விஷயத்தை பண்ணுறதுக்கு நானே இப்படிப்பட்ட ஆளை தான் தேடிட்டு இருந்தேன், கரெக்டாக நீ அமைஞ்சிட்ட அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோவை வந்து அப்படியே வந்து அந்த ஊர் தலைவர்கள்லாம் வந்து பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் இப்போ வந்து சிவனாண்டி வந்து அப்படி என்ன வீடியோவை நீ காமிக்கிற, என்ன எதுனா வந்து ஃபோட்டோவை காமிப்பிரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்போது சந்திரகலா பேசினது எல்லாமே வந்து தெரிஞ்சு போச்சு. இப்போது சிவனாண்டி கிட்ட அவங்க வீட்டில், அதாவது நம்மளோட ஊர் தலைவரில் கேட்குறாங்க, என்னப்பா நீ என்னவோ பெரிய இது மாதிரி பேசின, உன் பொண்டாட்டி இந்த மாதிரி வேலை பண்ணுறதுக்கு தான் வந்து இப்போ நீ வந்து இவ்வளோ பேச்சு பேசுனியா, எனக்கு என்னவோ சிவனாண்டி வந்து இதில் இன்வால்வ் ஆயிருப்பான்னு தான் தோணுது, ஏன்னா ஆரம்பத்துலேருந்து அவனும் இந்த ராஜா சேதுபதியோட குடும்பத்தையும் இந்த தம்பி கார்த்தியும் தான் குறை சொல்லிட்டு இருந்தான், இப்படிப்பட்ட வேலையெல்லாம் பண்ணிருக்கியப்பா, உன் பொண்டாட்டி என்னப்பா நினைச்சிட்டு இருக்கா, முதல்ல அவளை பஞ்சாயத்தை வர சொல்லுங்க, அப்பதான் பேசுறதுக்கு கரெக்டா இருக்கும், ஒரு நல்ல மனுஷன் மேல எப்படி இப்படிப்பட்ட ஒரு பழி போடுவா, அது மட்டும் இல்ல சாமுண்டீஸ்வரி இதை பார்த்துட்டு சும்மாவா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இந்த வீடியோவை சாமுண்டீஸ்வரி வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரியோட மொபைலுக்கு கார்த்தி என்ன பண்ணுவார், ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணிட்டு சந்திரகலா வந்து ஏதோ ஒன்று உளறிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி மாமா இப்படி பண்ணிட்டாரு அது பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு. இப்போது உள்ளுக்குள்ளே சந்திரகலாவுக்கு பயமாகவே இருக்கும், கார்த்தி என்ன பண்ணிட்டு இருக்கானோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சந்திரகலா கிட்ட இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது இந்த வீடியோவை வந்து ஆதாரத்தை வந்து பார்த்திங்கன்னா அனுப்பி வைப்பார் நம்ம கார்த்தி. அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து பார்ப்பாங்க. கார்த்தி ஃபோன் பண்ணி சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லுவாங்க, அத்தை உங்கள் ஃபோனுக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கேன், அதை பாருங்கள், அதை பார்த்தா அது மாமா நல்லவர்னு சொல்லிட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த வீடியோவை பார்த்துட்டு செமையாக டென்ஷன் ஆகி நம்மளோட சந்திரகலா என்னக்கா வீடியோன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ எல்லா வீடியோவும் தெரிஞ்சு போச்சு. சந்திரகலா வந்து பலார்னு வந்து அறைவாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி, நீ எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ண, உனக்கு மனசாட்சியே கிடையாதா, என்னதான் உனக்கு வன்மம் இருந்தாலும் மாமா மேலே பழி போடுற அளவுக்கு உனக்கு அப்படி என்ன உனக்கு கஷ்டம் வந்தது அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சந்திரகலா திருன்னு முழிச்சிட்டு இருப்பாங்க, இல்லைக்கா நான் வந்து இந்த கும்பாபிஷேகம் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நடக்கக்கூடாது, நம்ம அம்மாவுக்கு துரோகம் பண்ண குடும்பம் வந்து அதை நடத்தக்கூடாதுதாங்க பண்ண அப்படின்னு சொல்லும்போது செம்ம உதவுச்சு. சந்திரகலா வந்து தயவுசெய்து என்னோட மூஞ்சிலேயே முழிக்காத சந்திரா, அதுக்குன்னு சொல்லிட்டு மாமா மேலே இப்படிப்பட்ட ஒரு பழி போட்டு என்னையே வந்து தலை காட்ட முடியாத அளவுக்கு கேவலமாக வந்து என்னை பண்ணிட்ட அப்படின்னு வந்து பயங்கரமாக வந்து திட்டுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் வந்து நிரூபிச்சுட்டு நம்மளோட ராஜராஜன் வந்து மாசா போயிட்டு என்ன பண்ணுவார்னா வந்து கலச பூஜையை வந்து நடத்துவார். அது மட்டும் இல்லை, அந்த பொம்பளையை வந்து போலீஸ்கிட்ட சொல்லி என்ன பண்ணுவாங்க, போலீஸ் வந்து பஞ்சாயத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பொம்பளையை வந்து சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி சந்திரகலா தான் என்னை வந்து பண்ண சொன்னாங்க, காசுக்கு ஏதோ வந்து ஆசைப்பட்டு இந்த மாதிரி வந்து பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க புருஷனும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுக்கான சாட்சி வந்து சொல்லுவார். அதாவது அந்த லேடி எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவ கூட இத்தனை வருஷமாக குடும்பம் நடத்தினேன் சார், உங்களுக்கு தெரியும்ல பஞ்சாயத்துன்னு எங்கள் ஊரில் நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இவ ஒன்றும் லேஸ்பட்டவ கிடையாது, பணம் தான் இவளுக்கு பெருசு, பணத்தை கொடுத்தா இவ என்ன வேணால் பண்ணுறதுக்கு தயாராகிட்டான், ஏண்டி என்னோட வாழ்க்கையை தான் வீணாக்குனேன், இவர் ஒரு நல்ல மனுஷன், அவரோட வாழ்க்கையை வந்து எதுக்கடி இப்படிலாம் கெடுத்து வச்சு அவமானப்படுத்தி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளவெல்லாம் விடாதீங்க சார், உடனே போலீஸில் பிடிச்சி கொடுங்க சார், நானே சொல்கிறேன், இவ வந்து விட்டா இவ யார் வாழ்க்கையை வேணால் நாசம் பண்ணுவா பணத்துக்கோசம் அப்படின்ற மாதிரி அவங்க புருஷன் வந்து சொல்கிறாரு. கண்டிப்பாக விடமாட்டோங்க, இவங்களோட சேர்த்து இந்த விஷயத்தை யார் பண்ணாங்களோ அவங்களும் ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி கார்த்தி வந்து சொல்லுவார். கார்த்தி வந்து மாசா வந்து நிரூபித்து சொன்னபடி வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட ராஜராஜனை வந்து கலச பூஜை பண்ணுறதுக்கு வந்து ஒத்துக்க வச்சுட்டாரு. சொன்னபடி வந்து பார்த்திங்கன்னா ராஜராஜன் வந்து கலச பூஜையை நடத்தி மாசா வந்து முடிச்சிருக்காரு. அடுத்து கும்பாபிஷேகம் கதை தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நம்மளோட ப்ரோமோ ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு கண்டினியூஸாக ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.